மோகன் அவர்களை கலையத்திலிருந்து வரவழைப்போமாக, அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நகோமி லோகன் Praise அவர்களே. Lord, praise Lord. Sorry, praise Lord அம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya. தகப்பனே, இந்த நேரத்தை ஐயா ராஜா எங்களை ஆண்டவரே எங்களை தந்து ஆண்டவரே தேவனே உங்களுடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனாய் கொடுத்து அப்பமாய் கொடுத்து ஆண்டவரே தேவனே எங்களை ஆதரிக்கிற கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே சகலத்தையும் அறிந்தவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஆண்டவரே ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட தேவ ஜனங்களோடு நாங்கள் வைத்திருக்கின்ற ஐக்கியத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா.
சங்கீதம் 42 4வது வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகின்ற காரியம். சங்கீதம் 42 4வது வசனம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. ஹல்லேலூயா. 88ஆம் ஆண்டளவிலே நான் இந்தியாவை தேசத்தை விட்டு இந்த கனடா தேசத்துக்கு வருகின்ற வேளையிலே என் சபையிலே நான் கடைசி நாளிலே சொல்கின்ற வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அங்கே சவுலினால் துரத்தி அடிக்கப்பட்டு அங்கே மலைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் அவன் அலைந்து திரிகின்ற வேளையிலே அவனுடைய இருதயம் என்ன செய்கிறது? தேவனுடைய ஆலயத்தையும் தேவன் ஜனங்களோடு கூடின அந்த ஐக்கியத்தை, அந்த ஃபெலோஷிப்பை நினைத்து கலங்குகிறது அவனுடைய இருதயம். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் தாவீதை குறித்து அங்கே தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், தாவீது எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவனுடைய ஃபெலோஷிப்பையும் எப்பொழுதும் விரும்புகிறவனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், அங்கே தேவாலயத்துக்கு நான் அங்கே பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. அதாவது பாருங்கள், தேவனுடைய ஆலயம், அங்கே தேவனுடைய ஃபெலோஷிப்பை தாவீது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், அது பண்டிகை என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், தேவ ஜனங்கள் சாமத்திய வீடு பண்டிகை, கல்யாண வீடு பண்டிகை, எத்தனையோ காரியங்கள், பர்த்டே பார்ட்டி பண்டிகை, இப்படி என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்படி என்று சொல்லி சொன்னால், எனக்கு உறவுகள்னு சொல்லி இங்கே உறவுகள் இருக்கிறார்கள் தான். அங்கே என்னுடைய கசினுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய சொந்த சகோதரங்கள் எல்லோரும் என்னுடைய தேசத்துல தான் இருக்கிறார்கள். அப்ப நான் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுவேன், என்னுடைய பண்டிகை எல்லாம் இந்த இடத்துல தான். எனக்கு திருமண வீடும் இங்கேதான், சாமத்திய வீடும் இங்கேதான், பர்த்டே பார்ட்டியும் இங்கேதான் என்று அடிக்கடி சொல்லுவேன். அது மட்டுமல்ல, நான் ஞாயிற்றுக்கிழமைகளே நன்றாய் உடுத்தி கொண்டு போவேன். அப்பொழுது சொல்லுவேன், இது ஒரு பண்டிகை, இது ஒரு திருமண நாள், இது ஒரு தேவனுடைய ஃபெலோஷிப், அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். எப்படி என்றால், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஃபெலோஷிப் என்பது, ஐக்கியம் என்பது தேவ ஜனங்களுக்கு அங்கே உகந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தகப்பனார் அவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டிருப்பார்களாம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒரு கட்டு விறகு, அந்த தடிகளை சேர்த்து ஒரு கட்டை கொண்டு வந்து அங்கே பிள்ளைகளுக்கு முன்பாக போட்டு அவர்களை சொன்னாராம், இந்த விறகு கட்டி எடுத்து நீங்கள் முறியுங்கள் என்று. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஐக்கியத்தை குறித்து ஒரு பாடம் படிப்பிக்க வேணும்னு சொல்லி தகப்பனார் அங்கே விரும்பினார். ஆனபடினால் அந்த பிள்ளைகள் அந்த கட்டியை எடுத்து முறிக்க பார்க்கின்ற வழியில் அவர்களால் முறிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் என்ன செய்தாராம், அந்த கட்டை அவிழ்த்து அந்த தடிகளை தனித்தனியே வைத்து இப்பொழுது முறியுங்கள் பார்க்கலாம்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களால் அந்த கட்டு, அந்த தடியை இலகுவாக முறிக்க முடிந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனிதன் நான் சொல்லி தனியாக நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சத்துருடைய போராட்டமும் சத்துருடைய கிரியையும் அதிகமாக காணப்படும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு பஞ்சதந்திர கதையிலே அங்கே ஒரு நரி என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த ஆடுகளை பிடித்து சாப்பிட வேணும்னு சொல்லி விரும்பிச்சுதான். ஆனால் அந்த ஆடும் அந்த சிங்கம் ஒன்றாக சேர்ந்திருந்தது. அது ஆடா அது வேறொரு மிருகமா எனக்கு தெரியவில்லை, மறந்துட்டேன்.
அந்த ஆடும் சிங்கம் ஒன்றாய் சேர்ந்திருக்கிற வேளையில இந்த நரிக்கு என்ன செய்ததா, ஒன்றாய் அந்த நரி அந்த ஆட்டை பிடித்து சாப்பிட முடியவில்லை. ஆனபடினால் என்ன செய்ததாம், ஒரு நாள் போய் இந்த நரி தந்திரமாக என்ன செய்தது, சிங்கத்தின் காதிலே போய் ஏதோவை முணுமுணுத்துதான். அப்பொழுது பாருங்கள், அந்த சிங்கத்துக்கும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருந்த அந்த ஐக்கியம் விடுபட்டு போய் ஆடு என்ன செய்ததாம், தனியாக போக தொடங்கினதாம். அப்பொழுது நரி என்ன செய்ததாம், அந்த ஆடை இலகுவாக பட்சித்து சாப்பிட்டு விட்டது. அப்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட கணவன் மனைவி உறவுகளிலே, திருச்சபையினுடைய ஐக்கியத்திலே, குடும்ப உறவுகளிலே பாருங்கள், இந்த ஐக்கியம் என்பது ஒரு சில மனுஷர்கள் தான் அதை புரிந்து கொண்டு அந்த காரியத்திலே ஐக்கியம் வைக்கிறார்களே தவிர, அங்கே அநேகமான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நான் இதை செய்ய வேணும், நான் அதை செய்ய வேணும்னு சொல்லி தாங்கள் தான் தனித்து நிற்க வேணும்னு சொல்லி விரும்புகிறார்களே தவிர, ஒரு ஐக்கியம் அவர்களுக்கிடையே காணப்படுவது அவர்களால் விரும்பப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா தாவீது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. அப்போ சமூகம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் ஒன்றாய் கூடுகின்ற இடம் சமூகம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேசத்திலும் இந்த தேசத்திலும் கம்யூனிட்டி சென்டர் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த கனடா தேசத்திலே அடிக்கடி இடங்கள் கம்யூனிட்டி சென்டர் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கம்யூனிட்டி சென்டர்ல நீங்கள் போய் பார்ப்பீர்களாக இருந்தால் ஏராளமான ஜனங்களை நீங்கள் ஒன்றாய் காணலாம். அதற்காக அரசாங்கம் என்ன செய்கிறது, ஆக்டிவிட்டிஸ், அந்த ஸ்போர்ட்ஸ்கள் அதுகளை வைத்து ஜனங்கள் ஒன்றாய் கூடி இருப்பதற்கு அது பாதைகளை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. ஒன்றாய் இருக்கின்ற வேளையில் தான் அன்புக்குரியவர்களே அது ஆசீர்வாதம். நம்முடைய தேசத்திலே பாருங்கள், ஹல்லேலூயா, 1947 48 தெரியவில்லை, அதுக்கு முன்பாக ஒன்றாயிருந்த சமூகம். அன்றைக்கு அந்த காலத்திலே கொழும்பிலே இருந்தவர்கள் அங்கே ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கே ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் 47 48 நான் பிறக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த காலங்களிலே அந்த ட்ரெயின் போக்கும் வரத்துமாயிருக்கும், அநேக ஜனங்கள் போய் கொழும்பிலே வேலை செய்தார்கள், ஐக்கியமாயிருந்தார்கள். ஆனால் எங்கே பிளவுபட்டதோ அது இன்று வரைக்கும் அங்கே அந்த பிளவு காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் ஒரு சந்தேகம், அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, இவர்கள் என்ன செய்து விடுவார்களோன்னு சொல்லி இப்பொழுது ஒரு மாற்றம் இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் அடித்தட்டிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அப்படினால் எங்கே ஒரு ஐக்கியமும் ஒரு ஃபெலோஷிப்பும் இருக்கிறதோ அங்கே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகத்தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ளவர்களே, சங்கீதம் 133 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. அங்கே தாவீதுடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ விரும்பப்பட முடியாத காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இவனா இப்படி செய்தான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான தாறுமாறுகள், எத்தனையோ விதமான பயங்கரமான காரியங்கள் இருந்திருந்தாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகின்ற காரியம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது கூட பாருங்கள், அவன் பாவம் செய்ததுக்கு அடித்தளமாயிருக்கின்ற அந்த காரியம், ராஜாக்கள் அங்கே இந்த சண்டைக்கு போகின்ற அந்த காலத்திலே, யுத்தத்துக்கு போகின்ற அந்த காலத்திலே இவன் தனித்து நின்று, ஹல்லேலூயா, அந்த உப்பெரிகையில நின்று உலாவி கொண்டுதான். அப்பொழுதுதான் அங்கே அவனுடைய கண்கள் என்ன செய்தது, பாவத்தை நோக்கி இச்சித்தது. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாடு அங்கே அவன் பாவத்துக்குள்ளே விழுந்தான். அங்கே கொலையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இதை நான் சொல்லுகின்ற வேளையில இன்னொரு கதை எனக்கு ஞாபகத்துல வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு வழி பிரயாணி என்ன செய்தாராம், ஒரு தடவை போகின்ற வேளையிலே அங்கே ஒரு சாதுவை கண்டாராம். அந்த சாது சொல்லுகின்ற வேளையிலே அது சொல்லிச்சுதான், என்ன அந்த சாது சொன்னாராம், இந்த இடத்தை விட்டு நீ போகிறதா இருந்தால் ஒரு 2-3 காரியங்களை நீ செய்ய வேண்டும். என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒன்று மதுபானத்தை குடிக்க வேண்டும், அடுத்தது ஒரு பெண்ணை அங்கே பெண்ணினுடைய காரியங்களிலே அப்பெண்ணை நீ பழுதாக்க வேண்டும். ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியம், ஒரு பிள்ளையை நீ அங்கே கொலை செய்ய வேண்டும் சொல்லி. அப்பொழுது அவன் யோசித்தானா, அந்த 3 காரியங்களிலே ஒன்று, அந்த பெண்ணை தான் தீண்ட முடியாது, அடுத்தது அந்த பிள்ளையை தான் சாகடிக்க முடியாது, இதுதான் மிகவும் இலகுவான காரியமா இருக்கிறது, இதை மட்டும் நான் குடித்து விட்டேனாக இருந்தா அது என்ன மட்டும்தானே பாதிக்க போகிறதுன்னு சொல்லி அவன் யோசித்து அந்த மதுவை எடுத்து குடித்தானாம். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு மது போதையிலே அவன் போய் பெண்ணை சீண்டினானாம். அதுக்கு இடைஞ்சலாக அந்த பிள்ளை வந்த வேளையில அந்த பிள்ளையையும் அவன் கொலை செய்தான்னு சொல்லி ஒரு கதை. ஹல்லேலூயா. இது உண்மையா நடந்ததல்ல. ஆனா வேதம் அதை சொல்றது என்ன, இந்த மதுவை நாங்கள் குடிக்கும் போது அது மதுவை பாராத. ஹல்லேலூயா. அது பாம்பு போல உனக்குள்ளே அது போகும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் திட்டவட்டமாக சில காரியங்களை சொல்லுகின்ற வேளையிலே அதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதை யோசித்து பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், உதவி கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படியே அவன் சொல்லுகிறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அதை சிந்தித்து பார்க்கிறான், அந்த ஃபெலோஷிப்பை சிந்தித்து பார்க்கிறான், அந்த ஐக்கியத்தை சிந்தித்து பார்க்கிறான். ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும். ஹல்லேலூயா. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரோனுக்காக ஒரு தைலம் அங்கே தைலக்காரனால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்டது ஒரு தைலம். அது ஏன் அந்த தைலம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அது ஆரோன் வருகின்ற வேளையிலே அந்த வாசனையும் அவனோடு கூட வந்தது. அப்பொழுது ஜனங்களுக்கு தெரியும், இதோ ஆரோன் வருகிறான், ஹல்லேலூயா, ஆசாரியன் வருகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் கூட பாருங்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம் என்று. கந்தகம் என்று சொல்லி சொன்னால், கந்தம் என்று சொல்லி சொல்லுகின்ற வேளையிலே அது ஒரு வாசனை, ஒரு பெர்ஃப்யூம். ஹல்லேலூயா. ஒரு சென்ட். அதாவது நாங்கள் போகின்ற இடத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வாசனை வீசுகிறது. ஹல்லேலூயா. அது என்ன வாசனை? ஹல்லேலூயா. அன்பு என்கிற வாசனை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட அந்த வாசனை எங்களை ஆசாரியர்களும் எங்களை ராஜாக்களும் ஆகிய மாற்றின அந்த தேவனுடைய அந்த வாசனை எங்கள் மேல் வீசுகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் ஆரோனுக்காக செய்யப்பட்ட அந்த தைலத்தை அங்கே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகின்ற வேளையில, மோசே நீ கூட முகர முடியாது, அதை செய்தவன் கூட முகர முடியாது. ஹல்லேலூயா. அது ஆரோனுக்காக ஸ்பெசிபிக்காக செய்யப்பட்ட அந்த தைலம். ஹல்லேலூயா. ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், அந்த ஸ்பெசிபிக்காக செய்யப்பட்ட அந்த தைலம், அந்த பிரத்யேகமாக செய்யப்பட்ட அந்த தைலம். ஹல்லேலூயா. அங்கே ஜனங்கள் கூடி வருகின்ற வேளையிலே அந்த தைலத்தின் வாசனை வெளிப்படுகிறதாம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே, தேவனை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, அங்கே நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் ஹல்லேலூயா இருக்கலாம், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த சமூகத்துக்கு வருகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த ஃபெலோஷிப்பின் மூலம், அந்த ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலத்தின் வாசனையின் மூலம் அந்த வேதனைகள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. கண்ணீர்கள் நீங்கிறது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது, நான் முன்பு ஒருக்கா சாட்சியா சொல்லி இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நடந்த காரியம் அன்புக்குரியவர்களே. நான் நினைக்கிறேன் அது 92, 93 அல்லது 94ஆம் ஆண்டு, அப்படியான ஆண்டுகள்ல 94க்கு பிற்பாடு நடந்த ஒரு 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 காரியம் என்னுடைய திருச்சபையில நடந்தது. அப்பொழுது ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடித்திருந்தது. அப்பொழுது நானும் பாஸ்டரும் போய் அதுக்காக செபித்தோம். அதுக்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சகோதரி என்ன செய்தாள் சொல்லி சொன்னால், என்னை ஹக் பண்ணினாள். ஹல்லேலூயா. உடனே எனக்குள்ளே பாருங்கள், என்னுடைய சரீரத்தில் எனக்கு தலையிடி தொடங்கி விட்டார், தலைவலி. ஹல்லேலூயா. நான் இரவு நேரம் படுத்திருக்கிறேன், எனக்கு நித்திரையிலே தெரிகிறது அந்த தலை வலித்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், அது ஒரு சனிக்கிழமை நடந்த காரியம். சனிக்கிழமை இரவு எனக்கு தலைவலியா இருந்தது. அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை, அப்பொழுது எங்களுக்கு காலை ஆராதனையில மாலை ஆராதனை. இந்த மாலை ஆராதனையிலே நான் ஃபெலோஷிப்பில் சேர்ந்திருந்த வேளையிலே இந்த தலைவலி முற்றா நீங்கப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா.
ஆனபடினால் அந்த ஃபெலோஷிப் என்பது மிகவும் முக்கியம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார். அநேக ஜனங்கள் யோசிப்பதுண்டு, ஹல்லேலூயா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஹல்லேலூயா, இந்த நாளிலே நான் சாமத்திய வீட்டுக்கு போய் விட்டு வரலாம், இந்த நாளிலே நான் திருமண வீட்டுக்கு போய் விட்டு வரலாம், அடுத்த கிழமை பார்த்து கொள்ளலாம், இன்றைக்கு எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது. அநேக ஜனங்கள் சொல்லுகின்ற வேளையில எனக்கு வியப்பா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், வியாதி நேரத்துல தான் தேவ சமூகம் தேவை. இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு ஞானஸ்நான ஆராதனையில, ஹல்லேலூயா, என்னுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் சிறிய வயது. மூத்தவாக்கு நான் நினைக்கிறேன் 7-8 வயசு, அடுத்தவாவுக்கு 4 வயசு அப்படி இருக்கலாம். 2 பிள்ளைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ். ஹல்லேலூயா. அந்த சனிக்கிழமை எங்களுடைய திருச்சபையிலே ஞானஸ்நான ஆராதனை. ஹல்லேலூயா. எனக்கோ வேறு ஒருவரிடமும் விட்டு விட முடியாத சொந்தமோ பந்தமோ ஒருவரும் இல்லை. ஆனா அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஜெபித்து விட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு சேர்ச்சுக்கு போய் கடைசி சேர்ல உட்கார வச்சுட்டு நான் ஆராதனையை முடித்து விட்டு வந்ததுக்கு பிற்பாடு நம்முடைய ஆராதனையில் ஒருவருக்கு கூட சிக்கன் பாக்ஸ் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய இருதயத்தையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவரை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடினா தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்ன அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அது ஒரு பெரிய பேக்கேஜ். ஹல்லேலூயா. அதாவது ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற வேளையிலே வியாதியிலிருந்து விடுதலை வருவது ஆசீர்வாதம், கடனிலிருந்து விடுதலை வருவது ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய தடைகள் இருந்து விடுதலை வருவது ஆசீர்வாதம், பொல்லாத பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை வருவது ஆசீர்வாதம், இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் ஜீவனை கட்டளையிடுகிறார். மரித்து போன குடும்ப உறவுகள் ஜீவன் பெறுகிறது. ஹல்லேலூயா. அப்படினால் அந்த நாட்களை நாங்கள் ஒரு நாளும் அங்கே மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அங்கே யூதாஸ் காரியோத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே, ஹல்லேலூயா, 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் நில்லுங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா, தேவனே தகப்பனே. ஹல்லேலூயா. அங்கே 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றார். அதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு அங்கே தம்மை காட்டி கொடுக்கிறவனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 21வது வசனத்துல, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த மார்பிலே இருந்தவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே அவன் யார் என்றார். இயேசு பிரயோத்திரமாக, நான் இந்த துணிக்கே தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கே தோய்த்து சீயோன் குமாரனாய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கே அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த யூதாஸ் காரியத்து என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, இந்த இயேசுவினிடத்திலே வந்து அதுக்கு பிற்பாடு அந்த துணிக்கிய வாங்கினதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா,
அங்கே அதை வாங்கினதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், அங்கே வெளியே போகிற காரியத்தை குறித்து இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளியே போகின்ற வேளையிலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஃபெலோஷிப்பை விட்டே அவன் வெளியே போகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17வது அதிகாரம் அருமையான வார்த்தைகளை அங்கே தம்முடைய சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 29வது வசனம், யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்கு தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் புறப்பட்டு போனான், அது ராக்காலமாய் இருந்தது. அவன் அந்த ஃபெலோஷிப்பை விட்டு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் தான் நினைத்தார்கள் ஆண்டவர் ஏதோ அங்கே ஏதாவது வாங்கி கொண்டு வரும்படி அவனை அனுப்புகிறார் என்று. அவர் சொல்லவில்லை. ஆனால் இவனே புறப்பட்டு போகிறான், அந்த ஃபெலோஷிப்பை விட்டு வெளியே போகிறான். வெளியே போன வேளையிலே பாருங்கள், சத்ருவானவன் அவனை பிடித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராக்காலமாக இருந்தது, இருளின் காலமாக இருந்தது. எப்பொழுது ஒரு மனுஷன் அந்த தேவ ஜனங்களோடு ஹல்லேலூயா அந்த ஃபெலோஷிப்பை விட்டு, அந்த சமூகத்தை விட்டு எந்த ஒரு மனுஷன் வெளியே புறப்பட்டு போகிறானோ ஹல்லேலூயா, அவனுக்கு அந்த நாட்களிலே ராக்காலம் தான். ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த நேரங்கள் தான். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடுதான் நான் முதல் சொன்னது பிரகாரம் அந்த 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்னு சொல்லுகிறார். எத்தனை அருமையான வார்த்தைகளை தேவன் அந்த 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எதனை கேட்டாலும் நான் உங்களுக்கு அங்கே குமாரனை பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த 14ஆம் அதிகாரத்தில் இந்த 16ஆம் அதிகாரம் வரையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. நான் போறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். 15ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே தன்னோடு கொண்டுள்ள அந்த ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், இப்படி என்று சொல்லி அன்பை குறித்து எல்லாம் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் கூடி வருகின்ற வேளையிலே தேவன் பேசுகிறார், மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் அல்ல. ஊழியக்காரன் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அவன் தேவனுடைய தூதர். தேவனுடைய தூதை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. அப்படினால் இந்த ஃபெலோஷிப்பை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அன்றைக்கு யூதாஸ் காரியத்து அந்த ஃபெலோஷிப்பை விட்டு சென்றான். அதே வேளையிலே ஹல்லேலூயா சத்ருவானவனுடைய அந்த இராக்காலம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அப்படினால் இந்த நாட்களிலே தேவனை நாங்கள் ஐக்கியமாக கொள்வோம். தேவனுடைய ஃபெலோஷிப்பை நாங்கள் ஐக்கியமாய் கொள்வோம். இன்னொரு காரியம் பாருங்கள், ஆதி ஆகமத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆதாம் தேவனோடு ஒரு ஃபெலோஷிப் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆதாம் என்ன செய்தான் சொல்லி சொன்னால், சத்ருவானோடு ஐக்கியம் கொண்டு தேவன் விலக்கின அந்த கனியை புசித்த மாத்திரத்திலே தேவனோடு இருந்த அந்த ஃபெலோஷிப் அகன்று போனது. ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், தேவன் அங்கே ஆதாமை தேடி வருகிறார். ஆதாமை தேடி வந்து ஒரு சில காரியங்களை அவனுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த பிசாசானவனுக்கு சத்ருவானவனுக்கும் அவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியம், சாபத்தை குறித்து அவன் செய்த காரிய தந்திரத்தினால் ஏற்பட்ட விளைவை குறித்து தேவன் பேசுகிறார். அதே நேரம் பாருங்கள், ஆதாமுக்கு சொல்லுகிறார்,
அதே அதிகாரத்திலே 19வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப. ஆதாம பார்த்து சொல்கிற, நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணா இருக்கிற. அங்கே பாருங்கள், முதலாவது ஆதாம தேவன் படைக்கின்றவளிலே என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் ஒரு மனுஷனை நான் உண்டாக்குவோமாக என்று சொன்னார். ஆனால் அவன் பாவத்துக்குட்பட்ட பிற்பாடு அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லோரும் மனுஷ சாயலாகத்தான், ஆதாமின் சாயலாக, பாவத்தின் சாயலாக பிறப்பிக்கப்பட்டார்கள். அப்படியே இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், நீ மண்ணா இருக்கிற. அதே நான் சத்ருவுக்கு சொல்லுகிறேன், நீ மண்ணை தின்பாய். அப்படின்னா தான் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த சரீரத்திலே சத்ருவான எத்தனையோ விதமான நோய்களையும் வியாதிகளையும் கொண்டு வந்து அங்கே ஜனங்களை அங்கே அவன் சாப்பிடுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான வியாதிகள், எத்தனையோ விதமான வருத்தங்கள், அங்கே டாக்டர்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியாத, மருந்தை கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள். ஹல்லேலூயா. அது பாருங்கள், இந்த காரியத்தின் மூலம் தான் வந்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே தேவனுடைய அந்த சமூகத்தை, தேவனுடைய அந்த ஃபெலோஷிப்பை, தேவ ஜனங்களோடு கொண்டுள்ள அந்த ஃபெலோஷிப்பை நாங்கள் விட்டு விடாதிருப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்திலே. ஹல்லேலூயா. பாருங்கள், ஜனங்கள் நினைப்பது அந்த தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய தரிசனத்தை குறித்து, அந்த சமூகத்தை குறித்து, ஹல்லேலூயா, ஜனங்கள் யோசிப்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் என்று. அது சாதாரணமான காரியம் அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இந்த யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் விழித்தெழுவோம், ஜனங்களை கட்டுவோம் தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், 31ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அது கைக்கொள்ள கடவர்கள். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா ராஜா, தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உம்மை நேசித்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் தலைமுறையாக தேவனுக்கு ஆண்டவரே அடையாளமா இருக்கும்படி ஆண்டவரே உடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாடுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்தெந்த ஜனங்கள் பின்வாங்கி இருக்கிறார்களோ, எந்தெந்த ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தை துச்சமா நினைக்கிறார்களோ, அவருடைய இருதயத்திலே நீங்க பேசி அவர்களை திரும்பவும் ஆண்டவர் உடைய சமூகத்துக்கு அழைத்து வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. தாவீதுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படி செபிக்கிறோம். அந்த நாளை ஆண்டவரே பண்டிகையாய் நாங்கள் ஆசரிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். மெய்யாவே கர்த்தருடைய நாமம் இனிதான நாமம். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பொழுது எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட அனுபவங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப டச் மீ, என்ன அது தொடுறது அந்த வார்த்தை மூலமாக. அந்த இன்றைக்கும் அருமையான வார்த்தையை கொடுத்து அவருடைய ஃபெலோஷிப், அவருடைய ஐக்கியமும் அவருடைய தேவ பிரசனத்தையும் நாங்கள்
ஒரு மனத்தோட நாங்க எப்படியா கத்தருக்குள்ள நாங்க இருக்கணும் கற்று தந்திருக்க அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க ஐயா. மகேந்திரம் ஐயா. ஆமென். நன்றி. அருமையான செய்தி. உங்களோட சாட்சி மிகவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுக்காக நன்றி சொல்றேன். ஆமென். 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 நன்றி ஐயா. நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். நன்றி. நன்றி நன்றி அம்மா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி. இப்பொழுது மறுபடியாக சிஸ்டர் சுகு